ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மௌனம் பேசியது சீரியலில் துளசி அண்ட் ஜனனியா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோவிதா லிவிங்ஸ்டன் அவங்களுக்கு அந்த சீரியலில் அவ்வளோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராக் இல்லை, நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு சில ஓப்பனாகவே பேசி பார்த்தீங்கன்னா குயிட் பண்ண போகிற அப்படின்ட்டு அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு வேலை யார் வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் ஸோ இன்றைக்கி எபிசோடு முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணாமல் நியூ துளசி என்ட்ரி ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கான ப்ரொமோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுமே தாங்க ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. யார் இனிமேல் புது துளசியாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஃபவுசி. இவங்க ஆல்ரெடி இந்திரா சீரியல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன இவ்வளோ ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீ தமிழ் அப்படிங்கிற ஒரு புது சீரியலுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோ லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சீரியலுமே ஃபவுசி தான் மெயின் லீடாக பண்ணுறாங்க. அதுலேயுமே அவங்க மெயின் லீடாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொமோவுமே பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அந்த சீரியல் 2 சீரியல் எப்படி ஒரே சேனலில் 2 சீரியலில் மெயின் லீடாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இதில் கண்டிப்பாக ஃபவுசி தான் பண்ணுறாங்க. பட் மௌனம் பேசியது அவங்க பண்ணும்போது தமிழில் வேறு ஒருத்தவங்க மாறுறாங்களா இல்லை அவங்களே வராங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை பற்றி அப்டேட் கிடச்சி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேல் புது துளசி அண்ட் ஜனனியாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஃபவுசி தான் பண்ண போகிறாங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.